ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொண்டக்கடலை இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் பூண்டு, இஞ்சி ரெண்டுத்தையும் நச்சு போட்டுக்கோங்க. அடுத்தது பச்சை மிளகாயும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்தது வெங்காயம் இதையும் போட்டு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்குங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த பச்சை ஸ்மெல்லாம் சுத்தமாக போகணும். நல்லா வதங்கி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாமே. அந்த மாதிரி வதக்குனதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நீங்கள் வேக வச்ச கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை இதை வந்துட்டு போட்டுக்கோங்க. அடுத்தது மல்லி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்துட்டு வதக்குங்க. எந்த அளவுக்கு வதக்கணுமோ அந்த அளவுக்கு வதக்கின பிறகு இதை வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இதனுடைய டேஸ்ட் வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது மசாலா சுண்டல் மாதிரி சொல்லலாம். பட் இதில் ஸ்பைசஸ்லாம் நம்ம பச்சை மிளகா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணல. பட் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் கொண்டக்கடலை பிடிக்காத உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.